சாமியை கும்பிடாதவங்க, ஜோசியத்தை நம்பாதவங்களை கூட கடகராசிக்காரர்களை சாமியை கும்பிட வச்சிருச்சு, இப்போ ஜோசியத்தை நம்ப வச்சிருச்சுன்றதான் கடந்த கால அஷ்டமச்சனியோட நிலைமை. ஒரு நடுத்தரமானவர்களுக்கு பெரிய யோகங்கள்லாம் நடக்க வேண்டாங்க, கெடுதல்கள் நின்னா போரும் இல்லையா. நட்புனா என்ன, உறவுனா என்ன, பணம்னா என்ன, வேலையில் எப்படி கெட்ட பேர் எடுக்கிறது, கடுமையான மன அழுத்தத்திலிருந்து வந்த கடகத்தினர் அவ்வளவுக்குமே, குறிப்பாக இளைய பருவத்தினரை சொல்கிறேன், கஷ்டம்னு வந்துட்டாலே அதுக்கடுத்து இஷ்டம்னு ஒரு இன்பம்னு வந்துதாங்க தீரணும். நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், ஒரு 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க, 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரைய சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா, அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது, ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும்பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போகுது,
போது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான். சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். கடந்த 2 வருஷமாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் போட்டு புளிஞ்சிருச்சு. எந்த ஆயில்ய நட்சத்திரக்காரரும் நல்லா இல்லை, எந்த பூச நட்சத்திரக்காரரும் நல்லா இல்லை. சாமியை கும்பிடாதவங்க, ஜோசியத்தை நம்பாதவங்களை கூட கடகராசிக்காரர்களை சாமியை கும்பிட வச்சிருச்சு, இப்போ ஜோசியத்தை நம்ப வச்சிருச்சுன்றதான் கடந்த கால அஷ்டமச்சனியோட நிலைமை. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நல்லது யோகம் எல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும். உங்களையும் எங்களையும் என்னையும் போல ஒரு நடுத்தரமானவர்களுக்கு பெரிய யோகங்கள்லாம் நடக்க வேண்டாங்க. கெடுதல்கள் நின்னா போரும் இல்லையா? அஷ்டமச்சனியில் 2 வருஷமா நீங்கள் அடைஞ்சுக்கிட்டு நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள்லாம் நிற்க போதுங்க. நல்லது நடக்கலைன்னா கூட கெடுதல் நிற்கிறது பெரிய யோகம். 9ஆம் இடத்துல சனி பெரிய இதுங்களை கொடுத்துட மாட்டார், யோகத்தை அள்ளி கொடுத்துட மாட்டார். ஆனால் ஒன்று, அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மார்ச் மாதத்திற்கு மேலே விலக போகுது. கடந்த காலமாக 2 வருஷமாகவே நட்புனா என்ன, உறவுனா என்ன, பணம்னா என்ன, வேலையில் எப்படி கெட்ட பேர் எடுக்கிறது, தொழிலில் எப்படி நஷ்டம் வருது, ஒரு மாதிரியான ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழல், கடன் எப்படி வந்ததுன்னே தெரியல, குடும்பத்தில் கெட்ட பேர், புருஷன் பொண்டாட்டி சண்டை, சேர்ந்திருக்க முடியாத நிலைமை, பிரிவு, இழப்பு, வருத்தம், கண்ணீர், தூக்கம் இல்லாத நிலைமை, அழுகையாக இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடுமையான மன அழுத்தத்திலிருந்து வந்த கடகத்தினர் அவ்வளவுக்குமே, குறிப்பாக இளைய பருவத்தினரை சொல்கிறேன், ஒரு 20லிருந்து ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான கஷ்டப்பட்டீங்களா? எல்லா நிலைமைகளும் இப்போது நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வரப்போதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு 80% நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கஷ்டம்னு வந்துட்டாலே அதுக்கடுத்து இஷ்டம்னு ஒரு இன்பம்னு வந்துதாங்க தீரணும். ஒரேடியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. மலையில் ஏறிக்கிட்டு இருந்தால் நேராக மலையிலேயே ஏறி அப்படியே நிலாவுக்கெல்லாம் போயிட முடியாது. ஒரு நாள் மலை உச்சிக்கு போனால் கீழே இறங்கித்தான் ஆகணும். அப்போ கஷ்டத்தின் உச்சிக்கு சென்று விட்ட கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படியே நல்லவைகள் நடப்பதற்கான ஒரு படிப்படியான மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். வேலை அமையும், தொழில் அமையும், லாபங்கள் வரும், நஷ்டங்கள் விலகும், கடன் விலகும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி பிரியலாம் என்று எண்ணிருந்தவர்கள் அப்படியே மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் வரும். புருஷன் பொண்டாட்டியை நல்லவைகளாக மாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. காதலன் காதலி பிரேக்கப்பான காதல் மறுபடியும் வராது, புதுசாக காதல் வரும், கல்யாணம் கிடைக்கும். எப்போவுமே அஷ்டமச்சனியில் ஒரு பிரேக்கப் ஆனது அப்படிலாம் மறுபடியும் திரும்ப ஒட்டாது. அப்போ ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் நல்ல விதமாக ஒரு நிலையில் இணைத்து வைக்கக்கூடிய தன்மைகளை இப்போது 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி செய்வார். இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணணும், முக்கியமாக ஒரு கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்கிட்டீங்க பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 6 மணிக்கு மேலே வரிசையாக ஒரு கடைக்கு முன்னாடி பைக்காக நிற்கிது, இப்படி கையை விட்டு பாட்டிலாக வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல. இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருமே சுய கட்டுப்பாட்டுடன் அந்த பழக்க வழக்கத்தை விடுவீர்கள். அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், கெட்டுப்போன பேர் திரும்ப கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எங்கெங்க பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிப்புகளிலிருந்து வெளியே வரக்கூடிய 80% நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு சனிப்பெயர்ச்சிங்க கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி.